ஹலோ யூடியூப் சொந்தங்களே, நான் உங்கள் மோனிஷான். இது நம்ம சேனல் கூல் பைக்கர் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா Yamaha MT-15. ஸோ Yamaha MT-15ஓட மைலேஜ் தான் இன்றைக்கி செக் பண்ண போகிறோம். ஸோ ஏன் இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்ம MT-R15 வந்து ரிவ்யூ பண்ணி போட்டோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸை அச்சிக்கினானுங்க. ஸோ என்ன மைலேஜ் என்னதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை வந்துடுச்சு. மைலேஜ் 50 கொடுக்குதுண்ணே. 50 ஏயா எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. இந்த வடிவேல் சொல்லுவாங்களா, உங்களுக்கு 50 தருது எனக்கு 45 தருதுன்னு ஒரு காமெடி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு இவ்வளோ தருது உனக்கு அவ்வளோ தருது எக்ஸ்ட்ரா பேசினாங்க. ஸோ அன்றைக்கி நம்ம முடிவு பண்ணோம், ரெண்டு வண்டியோட மைலேஜ் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம். அதனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MT-15ஓட மைலேஜ் செக் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 பெட்ரோல் இருக்குது. ஸோ கிட்ட வந்து காட்டுறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பெட்ரோல் இருக்குது. HP, இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோல். இது ஸோ மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டேரெக்டாகவே வந்து பெட்ரோல் பங்க்கில் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த வண்டியோட HP, இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோல் பங்க் வந்து மூணுமே நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஏன்னாச்சும் ஒன்று செக் பண்ணால் தான் பிரச்சனை வரும். ஸோ மூணுமே செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா MT-15ஓட Bs6 மாடல், இது Bs6 மாடலு. இந்த வண்டியோட மைலேஜ் தான் நம்ம வந்து தரோவாக செக் பண்ண போகிறோம். ஸோ இது செக் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா வந்து ரொம்ப லாங் ஓட்ட வேண்டியதாக இருக்கும். ஒரு 100+ வந்து ஓட்ட மாதிரியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து MT-15 செக் பண்ணலாம். ஸோ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 80 to 100 தான் ஓட்ட போகிறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், MT-15 வச்சுக்கிறவங்கலாம் 60, 70லாம் ஓட்ட மாட்டாங்க. ஸோ பைபாஸில் ஓட்ட போகிறோம். அதனால் 80 to 100 வந்து ஆவரேஜ் ஸ்பீடாக மெயின்டைன் பண்ண போகிறோம். 80 to 100ல் 3 பங்க்லேயும் எந்தெந்த மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பிராண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 3 பிராண்டோ ஒன்றா செக் பண்ண போகிறோம். ஸோ எந்தெந்த பிராண்டில் எது வந்து அதிகமாக தருதுன்னு வந்து நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா, MT எடுக்க போகிறவங்களும் இதை பார்த்து யூஸ்ஃபுல் ஆகலாம். ஏன்னா எவ்வளோ மைலேஜ்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற வந்து ஒரு பெட்ரோல் காஸ்ட்டில் MT எடுக்கலாமா வேணாமான்னு அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் MT வச்சுருந்தாலும் அவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் மைலேஜ் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. நானே ஒன்றும் நம்மளோட RCலாம் மைலேஜே செக் பண்ணதே கிடையாது. ஸோ அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். எந்த பங்க் வந்து நம்மளுக்கு ப்ரிஃபராக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் Yamaha R15 V3 கூட போடுறேன். இதுக்கப்புறம் Yamaha R15 V3 வரும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கான புதுசாக வந்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு வந்து 100 மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃபுல் ட்ரைவில் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ தான் ட்ரை பண்ணோம். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா ஒரு 50 ரூபா பெட்ரோல் தான் இருக்குதுன்னு சொன்னான். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 44 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுறதுக்கு மட்டுமே 44 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஃபுல் ட்ரைவில் இருக்குது. ஸோ ட்ரைவ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 hour கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பெட்ரோல் போடலான்னா இந்தியன் ஆயில் ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்தியன் ஆயில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு அப்போ தானே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ஆயில் செக் பண்ணுறோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி புது வண்டி தான். புது வண்டி பார்த்தீங்கன்னா 1451 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ 1451 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 ஆரம்பிக்கலாம். இதோ இப்போ வந்து ரீசெட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் ஆகிடுச்சு. 0 இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் ஆயில் போட்டிருக்கோம். இந்தியன் ஆயில் வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து ட்ரை ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 80 to 100 தான் போக போகிறோம். ஸோ அதில் வந்து எவ்வளோ மைலேஜ் தொட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க.
கிலோமீட்டர் 36.7 36.7லேயே வந்து ஸ்டெக் ஆகிடுச்சு வண்டி, ஆனே ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வண்டி வந்து சுத்தமாக ஆன் ஆகலை. நாங்கள் வந்து 60 தான் 80லேருந்து 100 தான் ஓட்டினோம், அதுக்கே 36 கிலோமீட்டர் தான் தருது. ஏன்னா அகைன் கொஞ்சம் நேரம் வச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வண்டி ஆன் ஆகிடுச்சு. ஸோ 36.7 தான் இருக்குது. அதுலேயே எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா திருப்பியும் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தா வண்டி ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதில் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ரிசர்வ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து வண்டி ஆஃப் ஆகிடுச்சு, அடிச்சு தான் ஆஃப் ஆகிடுச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ரிசர்வில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆன் ஆகிடுச்சு வண்டி. இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. 39.6 அவ்வளோதான், வண்டி ஆன் ஆகலை. 3 கிலோமீட்டர் போகுது. 36.7 வந்து பார்த்தீங்கன்னா ஊரா ஆன் ஆகுது. 36.7 பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 39.6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்பி இது. ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்க்காதீங்க, ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக தான் இருக்கும். இந்தியன் பெட்ரோல் பேங்க் பார்த்தீங்கன்னா 39.6. இப்போ வந்து இது மறுபடியும் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரீசெட் ஆகிடுச்சு, போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. 0.0 தான் இருக்குது. இப்போ வந்து ஹெச்பி பெட்ரோல் பங்க் எவ்வளோ வந்து மைலேஜ் தருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 100 தான். அதுக்கு மேலே நாங்கள் ஓட்ட மாட்டோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா 40.3 40.3 போய் ஓட்டி இருக்குது. ஸோ ஹெச்பி பார்த்தீங்கன்னா 40.3 ஓட்டி இருக்கோம் நம்ம. இந்தியன் ஆயில் வந்து 39 பாயிண்ட் சம்திங் வந்துச்சு தான், 39.7. இது பார்த்தீங்கன்னா 40.3. ஸோ மொத்தமாக வந்து கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1531 கிலோமீட்டர். ஸோ நம்ம 1451 ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இந்தியன் ஆயில் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஹெச்பி பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு மொத்தமாக ஓவரால் பார்த்தீங்கன்னா 1531. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பாரத் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 முடிச்சாச்சு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 40 கிலோமீட்டர் வந்துருக்கு. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 80 to 100 போனீங்கன்னா ரெண்டுமே அரௌண்ட் 40 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாரத் அந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் தட்டி விடுங்க. டேங்க் ஓப்பன் பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரத் வந்து நம்ம ஊற்றுறோம். பாரத் மட்டும் தான் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கையறா ஒரு தலையை அப்படியே சல்லுன்னு உள்ளே போகிறாப்புல. ஸோ அதே தான் இப்போ கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து ரீசெட் பண்ண வேண்டிய நேரம். இப்போ வந்து 1531 இருக்குது. ட்ரிப்பு 1 பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டரு நம்ம ஓட்டினது. இப்போ வந்து ரீசெட் பண்ணிடலாம். ஸோ ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாரத் வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.
பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 38.8. ஸோ இப்போ தான் ரிசர்வில் ஊந்துருக்கு. இது கொஞ்சம் அதிகமாக தந்திருக்கு. மற்றதெல்லாம் ஒரு 35, 36 ஆஃப் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா 38 உங்களுக்கு வந்து ரிசர்வில் விழுது. ஸோ ரிசர்வில் வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 42 கிலோமீட்டர்ஸு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 39 வந்துச்சு, ஒன்று 40 வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர்ஸில் வந்து கரெக்டாக வந்து ஆஃப் ஆகிருக்கு. ஸோ 39ல் கரெக்டாக ஆஃப் ஆச்சு. 39ல் பார்த்தீங்கன்னா ரிசர்வில் விழுந்துச்சு. இப்போ வந்து 42 வரைக்கும் வந்துருக்கு. ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பெட்ரோலு. அவ்வளோதாங்க கைஸ், மூணுமே நம்ம செக் பண்ணியாச்சு. மூணுமே பார்த்தீங்கன்னா 39, 40 அப்படி வந்து காட்டிச்சிருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர்ஸில் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் நம்மளோட சஜஷன் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், மூணுமே நம்ம செக் பண்ணியாச்சு. இந்தியன் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 39 கிலோமீட்டர்ஸ் தந்துச்சு, 39.6 தந்துச்சு. அண்ட் ஹெச்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 அரௌண்ட் 40 பாயிண்ட் சம்திங் தந்துச்சு. அண்ட் பாரத் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பாரத் ட்ரை பண்ணோம். பாரத் ட்ரை பண்ணி பார்த்தா 42 கிலோமீட்டர்ஸ் கிடச்சி. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாரத் தான் கொஞ்சம் நல்லா வந்து மைலேஜ் தர மாதிரி இருக்குது. பட் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 80 to 100 ஓட்டணும். ஸோ ரொம்ப MT வந்து 80 to 100 ஓட்டினதால் இந்த மாதிரி மைலேஜ் தருச்சு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 60லேருந்து ஒரு 80க்குள்ளே ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 42+ எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுதான் ஒரு லாஜிக்கே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 80 to 100, ஸோ அது கொஞ்சம் வந்து ஆவரேஜ் கிடையாது, கொஞ்சம் அதிகமாக தான் போயிருக்கோம். ஸோ நான் ஏன் வந்து ஆவரேஜ் வந்து 80 to 100 வச்சேன்னா, ஸோ நம்ம டீனேஜர்ஸ் தான் நிறைய பேர் இப்போ வந்து MT வந்து எடுக்கிறாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ எல்லா டீனேஜர்ஸும் இப்போ வந்து MT அதிகமாக எடுக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து 80 to 100 வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா நான் 60லேருந்து 80 தான் ஓட்டியிருப்பேன். ஸோ 60லேருந்து 80 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 42+ எல்லாமே தரும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா MTயோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 42 above கிடைக்கும். அண்ட் நம்ம போகிற ஸ்பீடை பொறுத்து தான் மைலேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு டிசைட் ஆகுது. ஸோ டீனேஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் கிடைச்சாலே ஒரு 80 கூட ஓட்ட மாட்டாங்க, 100 மேலே தான் 100+ தான் ஓட்டுவாங்க. ஸோ அதுக்காக நான் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 60 to 80 இல்லாமல் 80 to 100 தான் வச்சேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாரத் வந்து நல்லா மைலேஜ் தந்துச்சு. ஸோ நீங்களே வந்து அதை கிளியராக வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நான் வந்து R15 வீடியோ ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ டைம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஏன்னாச்சும் வண்டி MT எடுக்க போகிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் யாரெல்லாம் MT வச்சுருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தா கன்ஃபார்மாக உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ MT லெவல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மைலேஜ் வந்து பெரிய மைலேஜ் தான். ஸோ இருக்கிற பெட்ரோல் காஸ்ட்டில் 1 லிட்டரு போட்டால் 40 கிலோமீட்டர் தருது. ஸோ வேறு லெவல் வண்டி தான் இது. ஸோ இப்போ MT லெவல்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது போல் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். R15 V3 பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட சஜஷன் R15 V3 பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் ஷூராக பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம வந்து 200 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஸோ இதை 3 பெட்ரோல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அரௌண்டு 40 ஒரு 120 கிலோமீட்டர்ஸ். அண்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 46 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கே நான் வந்து ஓட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் நம்மளுக்கு 100 மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை.